ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ இல்லை எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, 18லேருந்து 40 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேரிலேயோ எப்படி வேணாலும் சரி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 அக்டோபர் 2024. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 5/10/2024 சாயந்தரம் 5:30க்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனை. இந்த நோட்டிஃபிகேஷனை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதன் மூலிமா தான் நீங்கள் அனுப்பணும். ஃபஸ்ட் எடுத்துனே மேலே இங்கே டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோ ஒட்டிடாதீங்க, அதை ரீசனாக வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ புது ஃபோட்டோவை மறக்காமல் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரின் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அந்த அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அந்த அப்ளிகண்ட்டோட தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது, இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி, ப்ரெசண்ட் அட்ரஸ் என்ன, இப்போ இருக்கிற அட்ரஸ், டோர் நம்பர், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணணும். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா DD/MM/YYYன்னு இந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு, வயது இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்னாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை 10th இல்லை 12th மார்க் ஷீட் வச்சாலும் இந்த பிறந்த தேதிக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, அதுக்கு நீங்கள் சான்றிதழ் கம்பல்சரி வைக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 8th பாஸ் அப்படின்னா 8th பாஸுக்கு நீங்கள் உங்களுக்கு டிசி வைக்கலாம், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10th படிச்சிருக்குன்னா 10th மார்க் ஷீட் வைக்கலாம், டிசி வைக்கலாம். 12th முடிச்சிருக்குன்னா 12th வைக்கலாம். டிப்ளமோனுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை டிகிரி அப்படின்னா டிகிரிக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. மதம் மற்றும் வகுப்பு, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏழாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பதிவு பெற்ற அலுவலகமிருந்து நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட அவங்ககிட்ட இருந்து ஒரு NOC வாங்கணும், சரிங்களா. நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கணும். NOCயில் கேரக்டர் சர்டிஃபிகேட், உங்களுடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்பணும். ஒரிஜினலாக எதுவுமே வச்சு அனுப்பிச்சிடாதீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அவர்கிட்ட எல்லாத்துலேயுமே சைன் வைக்கோங்க. அவர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லாமல் நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் அவர்கிட்டையும் ஒரு சைன் போட்டு வாங்கிக்கோங்க. அந்த சைன் போட்டதுக்கப்புறம் அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை அனுப்புங்க. அந்த சைன் போட்டு வச்சுருக்க அந்த ஒரிஜினலாக அனுப்பிடாதீங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. கீழே மறக்காமல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் கையொப்பம், உங்களுடைய சிக்னேச்சரை போட சொல்லியிருக்காங்க.
போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. இப்போ 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் எல்லா வேலைவாய்ப்புக்குமே நான் அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சு அனுப்பணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அனுப்பிச்சிடாதீங்க. இப்போ 3க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3க்குமே தனித்தனியாக மட்டும்தான் வச்சு நீங்கள் அனுப்ப முடியும். எல்லாத்துக்கும் ஒரே இதை வச்சு நீங்கள் அனுப்ப முடியாது. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மருத்துவ மையத்திற்கான வேலை வாய்ப்புக்கு தான் இப்போ ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலை வாய்ப்பு. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 60,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா செவிலியர் நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டு, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரே ஏஜ் லிமிட் தான். 18லேருந்து 35 வயதினர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். டிஜிஎன்எம் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 40 வயது, எல்லா கேட்டகரிக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 6,000 rupees சேலரி சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும், 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பல்சரி. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை கீழே வரங்காட்டி நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நன்னடத்தை ஊழியராக இருக்க வேண்டும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட். யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து ஒரு நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையுமே மறக்காமல் அவர்கிட்ட இன்னொரு சைனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த 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 இதில் 8ஆவதுல பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களை மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிடுவீங்க, அதை வாங்கினதை ஜெராக்ஸ் காப்பி வச்சு தான் அனுப்பணும். அவங்கக்கிட்ட வாங்கின அந்த ஒரிஜினலை அனுப்பிச்சிடாதீங்க, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் வச்சு அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் 628206 என்ற முகவரிக்கு 5/10/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் கிடைத்திடும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க சொல்ல, எப்படி வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5/10/2024 சாயந்தரம் 5:45 அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிக்கணும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.